ஆரம்பிக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதை பார்த்துலாமா? ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க, பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா? பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க? இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா? ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும்? பாதுகாப்பே இல்ல. பாதுகாப்பு இருந்தா தானே நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். பயந்து 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 டெய்லி அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது சரியா இருக்குமா? இங்க போனா பாதுகாப்பா இருப்போமா? அவ்வளவு கேள்வியோட தான் நம்ம தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காரணம் டாஸ்மாக். தெருவுக்கு தெரு டாஸ்மாக அவங்களே திறந்து வச்சுட்டு மாசம் மாசம் 1000 ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசெல்லாம் எங்க போய்கிட்டு இருக்குது? இதெல்லாம் யாருதான் கேக்குறது? எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல.